சந்தேகப்படாதே. நான் ஏன் இந்த உருவத்தோடு வந்தேன் என்றால் இந்த உருவம் எது சாமி வந்து 500 ஏழில் லட்சியா இருக்கும்படியான நாடு நட்டு அப்படியே கிடக்கிறது. நாத்தாங்க சேர் அப்படியே கிடக்கின்றது. என் கொட்டாயிலே இருக்கும்படியான சாணங்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கிறது. ஒரு வார காலமாக இந்த காலை மக்கள் அத்தனையும் எனக்கு வேலைக்கு வராததினாலே நானோ சென்று பார்க்க வேண்டும் என்று அப்படி இருந்தாலும் நான் அப்போது காலனி மக்களை சென்று பார்க்க வேண்டும் என்று கணக்கப்பிள்ளை அனுப்பவும் கணக்கப்பிள்ளை சென்றவுடனே அங்க அவர்களுக்கு மக்களுக்கு சாமி இருக்குதா? சாமி எதுக்கு? சாமி கும்பலாமா? நீங்க தான் கும்பாட்சி நடத்தணும், கும்பங்கள் ஆகணும், பூ ஊத்தணும். காலையில நாங்க சாமி அவன் வரலாமா? உனக்கு என்ன வேலை? அவன்கிட்ட தாளத்தை கொடுத்துட்டீங்க, அவனுக்கு அனுப்பிச்சுறாங்க. நீ வரலாமா? அவன் காலனி பையன். அப்படி சென்று பார்த்த உடனே கணக்கப்பிள்ளை செல்லும் போது அவர்களும் அக்குழு ஊற்றிக் கொண்டு சாமியார் பாட்டம் செய்த உடனே என்ன கணக்கு பிள்ளைக்கு நல்ல மரியாதை செய்திருப்பாங்க. மக்கள் பார்ப்பதற்காக என் கணக்கப்பிள்ளை சென்றவுடனே அவர்கள் இடத்திலே ஐயா இந்த கல்வி மக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அவர்கள் அடியோ தந்தமங்க அடித்து மலர் மலை போட்டானுங்களா அனுப்பி உடனே கம்யூனிட்டி வந்து யார்கிட்ட என்ன சொன்னாங்க? யாரு அந்த கணக்கு பிள்ளை? ஐயா சந்திரஜாரு அவரே ஐயா எனக்கு விட்டார்கள் என்றால் வானத்தை விட்டார்கள் என்ன ஒண்ணு வானம் விட்டாங்கன்னு சொல்லி மரியாதை செய்தார்களே அந்த மக்களை பார்க்க வேண்டுமே என்று உள்ளே சென்று பார்க்கின்ற வேலையே உனக்கு வானம் வேடிக்கை பாம்புங்க வச்சிருப்பாங்களா? ஐயா ஐயோ உடனே எப்படி ஆகியும் காலை மக்களை அடக்க வேண்டுமே அப்போது சென்று என்ன மலையாள தேசம் மலையாள பொறுக்குவான் மலையாளம் லாடன் மேல குட்டி சட்டம் என்று சொல்லும்படியால மந்திர சாலமாயா சாலம் கற்றுக்கொள்வதற்காக மலையாளம் சென்று லாடன் மாடல் சொல்லும்படியான மாயா மந்திரத்தை கற்று மாயா ஜாகத்தோடு வந்து அந்த காலை மக்களை அசமடக்க வேண்டும் என்று அந்த கெல்லியாத்தால அடக்கினாய் அப்படி இருக்கும்படியான என்னடா செய்வோம் 500 வேலை புடியும் நாட்டு எப்படியா பசங்க ஆட்டி சாணி கிடக்குது ஏய்
உன் பொண்டாட்டி செத்தா காசு கொடுக்கணும். ஆமா. உன் அம்மா செத்தா காசு கொடுக்கணும். ஐயா சாமி என்று ஓடி வருவது எப்படா வாரி வாரி என் பொண்ணு வயசு வந்துட்டு அப்போது கொடுக்கணும். பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க, முதல்ல காசு கொடுக்கணும்னு கேட்பீங்க. நீங்க இருக்கிறது நான் கொடுக்கணும் காசு. ஆமா. யாருக்கு நான் போய் வேலை செய்யுது? அப்படி ஒரு வாரம் காலமாக எல்லாம் கிடக்க என்று கேட்கதாண்டா போனேன். என்னடா மலர் மாலை வேலைக்கு ஏன் வரவில்லையா என்று கேட்ட உடனே சண்டையோ எப்படியா புள்ளியோ அடியோ தந்தமாக அடித்து அடித்தா உடனே ஏன் நெஞ்சுக்கம் வச்சாரு மனதிலேயா எண்ணி அதோ இருக்கின்ற உன்னை நாங்கள் தப்பி இணைக்கு வந்தால் அப்படி இருக்கும்படியாக சுகர் தான் வந்துச்சு. யாருக்குடா கூத்தாடி கூட அப்படித்தான் வருது. ஏன் சொல்றேன்னா அந்த இருக்கின்ற அம்மா பொதுவா ஆமா இந்த நாடக வாத்தியார் சொல்லிருப்பாரு. ஆமா ஆமா நம்ம முருகன் வாத்தியாரு செல்லியம்ம நாடகம் காலனி மக்களை தாழ்த்தி பேசுவது, ஆமா உயர்த்தி பேசுவது, ஊருக்கார தாழ்த்தி பேசுவது. அதனால ஊருக்காரங்க இந்த நாடகம் வைக்க சொன்ன கூட பேராசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயா அது மானாங்க அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தட்டு வச்சிருவாங்க. ஆமா. அத போல வலையசிறு நாடகம் மீனவர்களுக்காக அதையும் தட்டு வச்சிருவாங்க. மதுரை வீரான்னா கூட சக்கிலிச்சு வருவாங்க, இழிவா பேசுவாங்க, நிறுத்துருவாங்க. அதனால அனைத்து உள்ளங்களுக்கும் அமர்ந்திருக்கும்படியான கற்றுந்தவர்கள் மாமேதைகள் ஏன்னா நாம பவுடர் போட்டு சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அடக்கி பேசணும். உண்மைதான் அது. புரியுதா? ஐம்புலனையும் அடக்கணும். ஐம்புலனையும் அடக்கி வகுத்து தொகுத்து பேச வேண்டும். வல்லினம் மெல்லினம் இடையினம் துன்னனம் சொல்லும்படியான அத்தனை எழுத்துக்களும் நாம அடக்கணும். ஏன்னா தமிழ் எழுத்து 246 எழுத்து, ஆயுத எழுத்து ஒண்ணு 247 படிச்சாலும் பெரிய. அந்த 247 எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கு 247 அர்த்தங்கள் உண்டு. ஆமாடா. உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து ஒரே எழுத்துதான். இது எல்லாம் சேர்த்து 247 எழுத்து. அதோ போல இங்கிலீஷ் வார்த்தை 26 எழுத்து. இதெல்லாம் படிச்சுதான் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்எஸ் படிக்கிறாங்க, ஆபரேஷன் டாக்டர் எம்எஸ். புரியுதா? சர்ஜரி இதை சொல்லுவாங்க. விஞ்ஞான ரீதியா பார்க்கும்போது நம்ம பூமிக்கு சந்திர மண்டலத்துக்கும் 1,46,000 மீட்டர் உயரம் சொல்றோம். அப்பேற்பட்ட மேதைகள் பிறந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட நாட்டுல ஏன் இந்த நாடகங்கள்லாம் ஜாதி வித்தியாசத்தை ஏன் பண்றீங்க? அதுக்கு பெரியவங்க எல்லாம் என்ன இருக்காங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வெல்வார், நெறிமுறையில் மேதில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாய் உள்ளபடி. உலகத்துல ஆண் பெண் 2 சாதி தான், சாதி என்பது கிடையாது அப்படி என்று பெரியோர் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல கோவில் கட்டிருக்காங்கன்னா, கோவில் கட்டிட்டோமே நம்ம செலவு பண்ணிட்டோமே, எனக்கு சாமி ஒண்ணும் கொண்டாடல, சாமி எனக்கு ஒண்ணு செயல் செய்யக்கூடாது. சாமி நம்ம எப்படி வணங்கினா நமக்கு சாமி வந்து கேட்கும். மனசுக்குள்ளே மனதார எப்படி நடக்கணும் தெரியுமா? எப்படி? அங்க நம்பு தெய்வமானிடா, நம்பு தெய்வமானிடா, நமக்கு வருமானடா, நமக்கு ஒரு 3 கல்ல நட்டு பூசைட்டு தான் சாமின்னு சொன்னா கூட அது எவ்வளவு நேரம்? 48 நாள் தேவையில்லை, 48 மணி நேரம் தேவையில்லை, 48 நிமிஷம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி தெய்வ சிந்தனை. ஆமா, அந்த 48 நிமிஷம் மட்டும் அடுத்த கெடுக்கல, அடுத்த குடும்பத்தை கெடுக்கல அப்படின்னு ஒரு மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இந்த 5 லட்சம் கட்டடா
கிடையாது, சண்டை சண்டை சச்சரவு கிடையாது, ஆ. எதுவும் வராது. இந்த புலனை எப்படி கட்டி ஆளணும்? ஆ, ஒரு பொண்ணு பொருள் சேர்க்கணும். ஆ. அதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொருள் ஆசை. பொருளாசை. இந்த 3 ஆசை சிக்கர வெறுன்றான். ஆ, சிக்கர வெறுக்கும். ஏன்னா வெறுத்தவன் ஞானி, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா ஞானி சித்தர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்குனாங்க. அது அப்படி இருந்தாலும் ஆ, ஏன் இதை சொல்றாங்க? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசை. ஆமா. இந்த 3 ஆசையில ஒரு ஆசை இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது. கிடையாது. இந்த மனித பிறவி இருக்குதே, ஒண்ணு பொன்பொருள் சேர்க்கணும், ஆ, இல்லன்னா நிலம் சேர்க்கணும், இல்ல மண்ணு சேர்க்கணும், இல்ல பொண்டாட்டி ஆசை. இல்லன்னா ஒரு பொண்ணு மரியாதை இருக்கும். ம். இது ஒண்ணு, இது 3ல ஒண்ணு இல்லைன்னா அவன் மனுஷனுக்கு பிறந்திருக்க வேண்டிய. ஆஹா. ஐப்பலத்தை கட்டலாம், ஆசை மூட்டை பித்தலாம். வித்தாரா? ஆவி போனால் செத்த அந்த ஆவி